Hello guys, welcome to Mastery by Learning YouTube channel. So Foundation of Data Science அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் செகண்ட் இயரில். ஸோ அதை பற்றின ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ்லேயும் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் தான் வந்து மீன், மீடியன், மோட் அது மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மீன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். Mean is equal to sum of all the values in the data set divided by the number of values in the data set. அதாவது நம்ம ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை கவுண்ட் ஆஃப் நம்பர் இருக்கோ அதை நம்ம டிவைட் பண்ணுவோம். அதே தாங்க இதுவும். ஸோ x1 x2 x3 இந்த மாதிரி லைனாக போட்டுட்டு எத்தனை கவுண்ட் இருக்கோ அதை நம்ம டிவைட் பண்ணுவோம். ஜஸ்ட் மீன்னா இதுதான் ஆவரேஜ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஒரு ஆர்டர் ஆஃப் வேல்யூஸஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம எப்படி மீன் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் வந்து அரேஞ்சாக இருந்தாலும் ஓகே, இல்லை அரேஞ்சாக இல்லைனாலும் ஓகே, எல்லாத்தையும் எடுத்து ப்ளஸ் பண்ணிவிட்டு டோட்டல் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் 12 இருக்குது. ஸோ 12 டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 58. ஸோ இதுதான் வந்துட்டு மீன். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்களே இப்போ கொஷனில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மீன், மீடியன் மூணுத்தையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்து இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி ஒரு எக்ஸாம்பிள் போடணும் ஒரு இதுக்கும். நெக்ஸ்ட் மீடியன் பார்க்கலாம். மீடியன் அப்படின்றது இட்ஸ் அ மிடில் ஸ்கோர் ஆஃப் த செட் ஆஃப் டேட்டா அண்ட் இட் ஹாஸ் பின் அரேஞ்ச்டு ஃபார்ம். மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அரேஞ்ச்டு ஃபார்மாக தாங்க இருக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கொஷினில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கும், இல்லை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கும். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு தான் நம்மளால் மீடியன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். இதெல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நம்ம மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மிடில் வேல்யூ எதுன்னு பாருங்கள். மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த வேல்யூ நான் மிடில் எடுத்திருக்கேன்னா இதோட லெஃப்ட் சைட் அதோட ரைட் சைடு வந்து சேம் கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ நான் 56 இது மிடில் வேல்யூ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சைட் பாருங்கள் 1 2 3 4 5 இருக்குது. இந்த சைட் 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும்போது இதுக்கு மிடில் இருக்கிறது நம்ம மிடில் வேல்யூ அண்ட் மீடியன் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சேம் நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்கணும் ஒரு வேல்யூ நீங்கள் மிடில்னு சூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இவ்வளோ தாங்க மீடியன்ன்றது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இங்கே கரெக்டாக இந்த சைடு சேம் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டோட்டல் கொஷின் எப்படி இருக்குது, டோட்டல் நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஸோ 10 வந்து கண்டிப்பாக நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஸ்மால் டு பிக் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா இப்போது 2 நம்பராக எடுத்துக்கலாம். 2 நம்பர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த சைட் பாருங்கள் 1 2 3 4 1 2 3 4. ஸோ 4 ஈக்குவல் கவுண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மிடில் எத்தனை வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் மீடியனாக எடுத்துக்கணும். வெயிட் மீடியன் சொல்லிட்டு நீங்கள் இப்படியே எழுதக்கூடாது. இதை நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னா நம்ம மீன் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதே மாதிரி 55 + 56 டிவைட் பை 2 போடுங்க. நம்ம 2 நம்பர்ஸ் எடுத்துருக்கிறதுல 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் மீடியன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிக்க முடியல, ஒரு வேல்யூ எடுக்க முடியலன்னா இங்கே 2 வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 வேல்யூஸ் எடுக்கும்போது இந்த சைடு எத்தனை இருக்குது 4, இந்த சைடு 4. ஸோ ஈக்குவல் கவுண்ட் இருக்கான்றது தான் நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மோடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டேட்டா சயின்ஸில் இந்த சப்ஜெக்டில் பொறுத்த வரைக்கும் பார் சார்ட்டும் ஹிஸ்டோகிராமும் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் கொடுத்தே அதுலேருந்து உங்களுக்கு பார் சார்ட்டும் ஹிஸ்டோகிராமும் வரைய சொல்லுவாங்க. ஸோ இதில் மோட் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம இந்த பார் சார்ட்ல ஹிஸ்டோகிராம்லையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து ஹிஸ்டோகிராம் கிராஃப்ங்க. ஹிஸ்டோகிராமுக்கும் பார் கிராஃப்க்குள்ள டிஃப்ரெண்ட்டில் ஹிஸ்டோகிராமில் வந்து இந்த பார்ஸ்க்கு மிடில் வந்து கேப் இருக்காதுங்க, அது ஹிஸ்டோகிராம். இதே நீங்கள் பார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பார்க்கும் நடுவில் கேப் இருக்கும். ஸோ இப்போ மோடுன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஹிஸ்டோகிராம் டயக்ராமில் எந்த பார் வந்து அதிகமாக இருக்கோ ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து மோட். ஓகேங்களா? எந்த பார் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்துட்டு மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார் இல்லை ஸ்கோர் எப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இது ஹிஸ்டோகிராமில் நம்ம மோட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே பார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுங்க பார் சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்கோருக்கும் பார்க்கும் மிடில் கேப் இருக்குது. ஸோ இதில் எது ஹையஸ்ட்டோ அதுதான் மோட். இது பார்த்தீங்கன்னா மோட் இஸ் யூஸ்டு ஃபார் கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டகரிக்கல் டேட்டானா
இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன வரும்? ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார், ட்ரெயின், பஸ், ஆட்டோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரிக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மோடு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் எது வந்து காமனாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதுனா பஸ் தான் வந்துட்டு இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோட் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் எப்படி நம்ம மோட் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இது வந்து நான் ஒரு உங்களுக்கு நோட்ஸ் இப்போ தேவைப்படுது. இப்போ எல்லாம் கம்மியாக தான் எழுதியிருக்கேன் கண்டென்ட். உங்களுக்கு கண்டென்ட் இப்போ நிறைய வேணும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நோட்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அப்கமிங்கில் வந்து இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறமா வந்து கியூமுலேட்டிவ் கண்டுபிடிக்கிறது, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டில் எல்லோரும் பாஸ் ஆகிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.